அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு என்ன வீடியோ ஒன்று பார்த்தோம்னு சொன்னால், எங்களோட தம்பிக்கு அதாவது அக்ஷரன் என்னுடைய மகனுக்கு பிறந்த நாள் வரப்போகுது. அப்போ அதுக்கு நான் கேக் செய்ய போகிறேன். அக்ஷயோட பிறந்த நாளைக்கெல்லாம் 5வது பிறந்த நாள் வந்தது. அப்போ அதுக்கெல்லாம் நான் கடையில் தான் கேக் வாங்கினான். ஆனால் இதுக்கு நான் செய்வம் அப்படின்ற மாதிரி இருக்கிறேன். ஏன்னு சொன்னால், அக்ஷயோட முதலாவது பிறந்த நாள், தம்பியோட முதலாவது பிறந்த நாளுக்கெல்லாம் நான் தான் கேக் செஞ்சேன். அப்போ இதுக்கும் செய்வம் அப்படின்ற மாதிரி இருக்கிறேன். என்னென்று சொன்னால், இப்படியானதுல தான் நாங்கள் பழகலாம். இப்போ நான் என்னமோடு யோசிச்சுக்கிறேன். என்னென்று சொன்னால், இப்போ ஐசிங் கிளாஸுக்கு இந்த ஒழுங்காக பழகணும். எல்லாத்தையுமே நாங்கள் இப்போ எல்லாத்தையும் இப்போ இப்படி செஞ்சு பார்க்குறத விட இப்போ நாங்கள் போயிட்டு அங்கே கோர்ஸ் படித்தோம்னு சொன்னால், அது நாங்கள் வேறு யாக்களுக்கும் செஞ்சு கொடுக்குற ஆர்டர் எடுத்து செய்கிற அளவுக்கு இருக்குமே. இப்போ நாங்கள் எல்லாமே தெரியாதுன்னு இருந்தோம்னு சொன்னால் எதுவுமே தெரியாது தான். எனக்கு விருப்பம் எல்லாத்தையுமே தெரிய வேணும். எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நான் இருக்கக்கூடாது. எனக்கு எல்லாமே தெரியும். இப்போ நான் யோசிக்கிற விஷயம் முந்தி நான் நானே மட்டும் தட்டுறேன், எனக்கு ஒன்றுமே தெரியாதுண்டு. ஆனால் இப்போ எனக்கு எல்லாமே தெரியும், என்னால் எல்லாமே முடியும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அதில் தான் அக்ஷயோட பிறந்த நாளுக்கு முதலாக நான் கேக் செஞ்சேன். யாருக்குமே முதலாக கேக் செஞ்சு அவ்வளவுத்துக்கு நல்ல பெர்ஃபெக்டாக வரும் அப்படின்ட்டு இல்லை. ஆனால் எனக்கு முதலாக நான் சும்மா முந்தைய அக்காவை செய்கிறவ அதை பார்த்துருக்குறேன். அதே மாதிரி யூடியூப் வழியை பார்த்துருக்குறேன். நான் அப்படி பார்த்து முதலாவது பிறந்த நாளுக்கு அக்ஷயாவுக்கு செஞ்ச கேக் நான் பாருங்க. என்னென்று சொன்னால், இது அக்ஷயோட இப்போ இது கலர் கூட போட்டுக்கிறேன் தான். இப்போ எங்களுக்கு இந்த வழியை தான் கூட போட்டுக்கிறேன். என்னென்னு சொன்னால், இப்போ அக்ஷயோட இதுதான் நம்மளோட உடுப்பிட கலர். அப்போ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு நல்ல நிறைய கலர் போட்டேன் நான். இது ரெஜிபோம் தான், மேலே இருக்கிறது மட்டும்தான் கேக். இது கப் கேக். இது என்ன செஞ்சேன்னு சொன்னால், முட்டை கேக் இருக்குது தானே, முட்டை கேக்கை வாங்கிட்டு இந்த கீழே பாருங்க, இது இப்போவும் நான் வச்சிருக்கிறேன். 5 வருஷம் ஆயிட்டு இப்போவும் நான் வச்சிருக்கிறேன். அப்படின்னு சொன்னால் நான் அவ்வளவு கவனமான ஆளுண்டு பாருங்க. இது மட்டும் இல்லை, இந்த பின்னுக்கு அதாவது பாருங்க, இந்த இதில் இல்லை, இந்த இதில் பாருங்க, அந்த பின்னுக்கு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு இருக்கும். அதுவும் இப்போ வரைக்கும் வச்சுருக்கிறேன். அதாவது ஒரு 400 500 தான் தராசில் ஆர்டர் பண்ணி எடுத்தேனா. ஆனால் இப்போ 5 வருஷமாக இது வச்சுருக்கிறேன் பத்திரமா. எல்லா பிறந்த நாளுக்குமே இது தான் கட்டுறேன் நான் இப்போ வரைக்கும். அது அப்படியே வச்சுக்கிறேன். பிறந்த நாளை கட்டுவேன், அதுக்கு பிறகு எடுத்து அப்படியே லாச்சிக்க வைப்பேன், அப்படியே கிடக்கும். அதே மாதிரி தான் இதுவளும் ஒரு இது 50 பீஸா இதோ அப்படி மாதிரி தான் வந்தது. அப்போ இதுவும் வச்சிருக்கிறேன். காசுக்கு தனி வேண்டினாங்க, வீணாக்கக்கூடாது அப்படின்றதுக்காக வச்சிருக்கிறேன். எங்களுடைய அக்காவை கூட எனக்கு சொல்லுவலை வேணும்னு சொன்னால், நான் குமர் பிள்ளையில் வாங்கின உடுப்பு கூட இப்போ கூட அதை வச்சுக்கிறேன். ஒரு 10-15 வருஷத்தான உடுப்பு கூட என்னிட இருக்குது. ஆனால் அது அப்படியே புது உடுப்பு மையம் இருக்குமென்று சொன்னால் நான் பாவிப்பேன். இந்த வீணாக்க மாட்டேன் ஒன்றையும். அப்போ கவனமாக வச்சுருப்பேன், சில விஷயங்களை கவனமாக வச்சுருப்பேன். இப்போ வீட இருக்கைக்கு தான் கொஞ்சம் கவனம் குறைவு. ஆனாலும் சில சாமான்களை நான் கவனமாக வச்சுக்கிறேன். அப்படித்தான் பாருங்க, முதலாவது பிறந்த நாளுக்கு செய்த டெக்கரேஷன் எல்லாமே நான் தான். சும்மா ஒவ்வொரு பர்த்டேயும் நாங்கள் செய்ய போனோம்னு சொன்னால் டெக்கரேஷன் செய்கிறதுக்கு 50,000 அப்படி இப்படின்னு முடியுமா. அதுக்கு இந்த பின் இது எங்களோட அருணுண்ட தங்கச்சி, உண்டுபட்ட தங்கச்சிகிட்ட இந்த இதெல்லாம் இருந்தது. அப்போ இந்த துணியை வாங்கிட்டு இதை மாதிரி டெக்கரேஷன் செஞ்சுட்டு இதில் லைட் செட்டப்பும் செஞ்சுருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியாது, இங்கே பாருங்க, இதில் இதுக்கு போடையில். ஆனால் லைட் எல்லாம் நான் வாங்கி லைட் செட்டப்பும் போட்டேன்னா. அப்போ இப்படி மாதிரி செஞ்செடுத்தது. ஆனால் பாருங்க, நல்ல வடிவாக தான் இருக்குது. அது மாதிரி தம்பின்ற பிறந்த நாளைக்கு இதை விடவும் நல்ல வடிவாக டெக்கரேஷன் செஞ்சுருந்தேன் என்று சொன்னால், பின்னுக்கு இதே மாதிரி திரை போட்டுது. இந்த பின்னுக்கு இருக்குது அந்த கோல்ட் கலரில் திரை போட்டுட்டு, அதுக்கு பிறகு மரம் மாதிரி போட்டு மேலே பூக்களால் டெக்கரேஷன் பண்ணி அதுவும் செஞ்சேன் நான். அது ஃபோட்டோ வாயில் ஃபோனில் தான் இருக்குது. இப்போ இப்படி ஃபோட்டோ வாயில் அதை பிள்ளையர் பார்த்து கொண்டிருக்கணும் வேணுண்டா. சரி, அப்போ அதால் வாங்கல. அது நான் முதல் ஃபோட்டோக்களில் அதை காட்டியிருக்கிறேன். அதுவும் நல்ல சூப்பர் டெக்கரேஷன். அப்போ இந்த லைட்டுகள் எல்லாமே வேண்டி நான் இப்போ
டெக்கரேஷனுக்கு காசுக்கு வந்து நாங்கள் ஒரு 50,000 1 லட்சம் வரைக்கும் டெக்கரேஷன் இருக்கேன். அப்போ அதுக்கு வேஸ்ட் ஆகுறதுக்கு இது வந்து நாங்கள் வாங்கினோம்னு சொன்னால் எங்களிடையே இருக்கு. நாங்கள் வேறு இதுகளுக்கு செய்யலாம்னு போட்டு இதண்டினா சரியோ வேறவங்க. இது ஃபுல்லாகவே வந்து கேக் வந்து நான் தான் செஞ்சது. ரோசாப்பூ மாதிரி போட்டு அதுக்கு மேலே பொம்மை வச்சு அவருக்கும் வந்து ஐசிங் போட்டு கொண்டைக்கும் வந்து ஐசிங் போட்டு வடிவாக செஞ்சு எடுத்துருக்கிறேன். இது வந்து முதலாக நான் வந்து என்னால் முடியும் அப்படின்னு நினச்சி செஞ்சேன்னா நான் அதே மாதிரி தான் 2ஆவதாக தம்பிக்கு வந்து செஞ்செடுத்தேன். அதுவும் வந்து நல்லா தான் வந்தது. அப்போ இப்போ வந்து தம்பிக்கு செய்வம் இருக்கிறேன். அதோட வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு சொன்ன மாதிரி வந்து கோர்ஸும் படிக்க போகிறேன். அதாவது ஐசிங், தையல், எம்ப்ராய்டிங், அந்த கையை பொடிவினமே கல் வச்ச மாதிரி அந்த எம்ப்ராய்டிங் எல்லாம் செய்ய போகிறேன். முதல் வந்து மட்டக்கிளப்பில் போயிட்டு தான் செய்ய வேணும். கஷ்டம் போயிட்டு வர்றதுக்கே ஒரு மலத்தியாலம். அப்புறம் அங்கே கிளாஸ் இருக்குது அதுக்கு ஒரு மலத்தியாலம் 3.5 மலத்தியாலம். இப்போ பிள்ளைகள் பாவம் அப்படி இப்படி நினச்சி கொண்டு இருந்தேன். நான் இப்போ வந்து வாழைச்சேனையில் இருக்குதான். இப்போ தானே எனக்கு தெரியும். அப்போ வாழைச்சேனையில் இருக்கபடியாக போயிட்டு பழகிறதுக்கு சொன்னானே. அப்போ போயிட்டு கதைச்சிட்டு நான் வந்து போகிறேன். என்னாலேயும் சாதிக்க முடியும் அப்படின்ற இது என்னிட இருக்குது. என்னாலேயும் என்னென்ன செய்ய முடியும் அப்படின்ற ஒரு இது இருக்குது. தன்னம்பிக்கை இருக்குது இப்போ என்னிட. அதால் வந்து அதை பழக போகிறேன். அதுக்கு முன்னே தம்பியிட பிறந்த நாளுக்கு செய்வமே, நானே செய்வமே. இப்போ கேக்கு காசை கொடுத்து 3000-4000 பண்ணுறதுக்கு அதே காசுக்கு நான் அதை விட பெட்டராக வீட்டை செய்வமே அப்படின்றதுக்காக கொஞ்சம் இது வந்து வாங்கியிருக்கிறேன். இதுவெல்லாம் எனக்கு தேவைப்படும். திருப்ப வேறு கேக்குகளுக்கு நான் செய்ய எனக்கு தேவைப்படும். அதால் வந்து காசை கொடுத்து இதுக்கு வாங்கியிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் கேக் அடிக்கிற மிஷின் வந்து வாங்கினேன். இது என்னென்னா க்ரீம் அடிக்கிறதுக்கு தான் நான் வாங்கினேன். நான் சொன்னேன் தானே க்ரீம் வந்து ஐசிங் க்ரீமில் வந்து நான் இந்த முறை செய்யலை. அது வந்து இந்த கேக் வந்து ஐசிங் க்ரீம். இப்போ நான் அக்சரனுக்கு செய்ய போகிறது வந்து ஐசிங் க்ரீம் இல்லை, ஒரு க்ரீம். அது நான் உங்களுக்கு கேக் செய்ய வந்து காட்டுறேன். அப்போ இது வந்து வாங்கினேன். இது வந்து தராசில் ஆர்டர் பண்ணித்தான் இது வாங்கினேன். அது உரிச்சு நான் பார்த்துட்டேன். முதலே இந்த பந்துடனேயே வேலை செய்தா அப்படின்னு வந்து பார்த்துட்டேன். அப்போ வந்து இது வந்து வாங்கி எடுத்தேன்னா இது வந்து க்ரீம் அடிச்சு எடுக்கிறதுக்கு. அதே மாதிரி இஞ்சால இன்னும் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இந்த மிஷின் சின்னந்தான். அது வந்து ஒரு அளவானது தான். நான் பாவிக்கும் போது அது புரண்டி எல்லாம் இல்லை. நான் இதில் தான் இந்த அரசில் வந்து வாங்கினா புரண்டி எல்லாம் இல்லை. ஆனால் பாவிக்கும் போது தெரியாது. முந்தி இது எங்களோட வீட்டு அம்மா இருக்கைக்கு இருந்தது. ஆனால் அந்த டைமில் இந்த அருமை விளங்கலை. ஆனால் இப்போ வந்து அதுக்கு விளங்குது. அதெல்லாம் நல்ல வெளிநாடு இருந்து வந்த இது. அது வந்து நல்ல ஹீட்டர். அது பலதாகவே இல்லை. இந்த இது வந்து நல்ல மாதிரி வேலை செஞ்சது. ஆனால் நாங்கள் வந்து அந்த டைமில் எங்களுக்கு அது யூஸ் ஆகலை. அது என்ன எப்படி பாவிக்கிறேன்டே தெரியாத டைமில் எங்களுக்கு அது கிடைச்சது. ஆனால் இப்போ வந்து அதை வந்து அந்த டைமில் பெரியப்பாவை அனுப்பிவிட்டதாங்க வெளிநாட்டிலேருந்து. ஆனால் அப்போக்கு எங்களுக்கு எப்படி பாவிக்கிறேன்னு தெரியாது. ஆனால் இப்போ வந்து தெரியும். ஆனால் வந்து இப்போ தான் அது அருமை புரியுது. அதுக்கு பிறகு என்ன வாங்கினான்னு சொன்னால் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்கிற இது வந்து வாங்கினான். இதில் வந்து லைட் எரிகிறதுலேயும் இருந்தது. ஆனால் அது வந்து 450 550 அப்படி ஏதோ 650 850 ரூபா அது. அப்போ அதை வாங்கலைன்னா ஒரு நாள் இதுக்கு வந்து அது மாதிரி லைட் எரியும் தெரியாது அப்படின்றத இது வடிவாக இருந்தது. அப்போ இது வாங்கினேன். இது 375 ரூபா தான். அப்போ இது வந்து வாங்கினேன். அதே மாதிரி இது என்னதுக்கு வாங்கினான்னு யோசிப்பீங்க. அந்த கேக்குக்கு வந்து மேலே வந்து வைக்கிறதுக்கு வாங்கினான். இந்த இது சாக்லேட் இது வந்து காட்டிலேயாகல ஒழிச்சு வச்சுக்கிறேன். இப்போ காட்டினா அம்மா தான் கட்டிக்கிறேன். அதே மாதிரி தான் இந்த இதுவும் வந்து வாங்கியிருக்கிறேன். அந்த கேக்குக்கு வந்து மேலால் தூறது வந்து வாங்கியிருக்கிறேன். இது வந்து கோல்ட் கலர். அதாவது நான் வந்து என்ன கலரில் கேக் செய்ய போகிறோன்னு சொன்னால் நீலமும் கோல்ட் கலரும் கலந்த மாதிரி தான் செய்ய போகிறேன். அது வந்து ஒரு அளவான ஒரு பட்ஜெட்டுக்குள்ள. இப்போ நிறைய நான் போட்டு செய்யலை. ஒரு அளவான பட்ஜெட்டில் தான் நான் இதுவும் செய்ய போகிறேன். கேக்கும் வந்து இது வந்து 315 ரூபா தான்.
இதுவும் அக்ஷயோட பிறந்த நாளுக்கு வாங்கினது அரிவாசி போட்டுட்டு கிடந்தது. ஆனால் வந்து அது தெரியும் தானே, இது வந்து என்ன ஒரு அந்த இனிப்பு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டோபி மாதிரி. இப்போ அது வந்து கரைஞ்சிடும். இப்போ அப்படியான ஒரு இது தானே என்ன, இப்போ நாங்கள் சாப்பிடலாம். இது வந்து ஒரு இனிப்பாக இருக்கும் அப்படி மாதிரி. அப்போ இது வந்து பழுதாக போயிட்டுது, ரேட் போன வழியாக அது அப்படியே போயிட்டு, இல்லாட்டி அதையும் கிடந்துருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். மற்றது வந்து இது வந்து பொய் தானேயா. அப்போ இது வந்து இதெல்லாம் காட்டையில் இது ஒரு சாக்லேட் வாங்கி நான் நினைக்கிறேன். இது வந்து 175 ரூபா. ஆனால் இப்போ வேண்டிட்டேன் 175 ரூபாங்க கேட்கல. இதை விட பெரிய பெரிய சாக்லேட் இல்லாமல் வாங்கலாம். ஆனால் இந்த கார் மாதிரி இருக்கிறபடியே தான் வேண்டியன்னு சொன்னால், அப்படி கேக் மாதிரி இப்படி மேலே கேக்குக்கு மேலே வச்சா நல்ல வடிவாக இருக்குன்னு தானே, அதுக்காகத்தான் இது வந்து வாங்கினேன். போயின்ற வழியே அவருக்கு காரை வைப்பேன். அம்மா எனக்கு கார் வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் நடுவில் சொல்லுவேன். அப்போ அவருக்கு காரை அப்படி வச்சு செஞ்சு கொடுப்பான், வடிவாக இருக்கும். இப்போ நாங்கள் ரியல் காரை வந்து இப்போ இந்த காரை, அதாவது இந்த பொம்மை கார் இருக்குது தானே, இந்த பிளாஸ்டிக்கில் வரும் அந்த காரை வாங்குறதை விட இது வந்து உள்ளுக்குள்ளே சாக்லேட்டும் இருக்கும். இப்போ அவருக்கு வந்து இது பிறந்த நாளுடைய விட கிஃப்டாகவும் கொடுக்கலாம். இப்போ நல்லா தானே வேறு உங்களுக்கு கிழுங்குது. ஆனால் எப்படி நான் நினைக்கிறேன் கிண்டு ஜோயிட்டு அப்படி சேப்பலான் இருக்கும் போல். அப்போ இதுவும் வாங்கினேன். அடுத்து வந்து அவருக்கு வந்து 3 வயசு, அக்காவுக்கு வந்து 5 வயசு, அவருக்கு வந்து 3 வயசு. அப்போ இதுவும் வந்து கோல்ட் கலர். இப்போ நீளமும் வந்து இந்த நல்ல நீளம் மாதிரியில் ஓரளவான நீளம் தான். அதுக்கு வந்து இப்படி வெள்ளி கலரில் வச்சோம்னு சொன்னால் வடிவாக இருக்கும். கோல்ட் கலர் வடிவு இருக்காது, இப்படியான கலர் தான் இதுக்கு வடிவாக இருக்கும். அதால் வந்து இது வாங்கினா அதோட வந்து கத்தி, கேக்கு பண்ணுற கத்தியும் வாங்கினான். காசு இருக்கிற நேரத்தில் வாங்கி வச்சேன் என்று சொன்னால் பிறகு சிலவாகிடும். காசு வச்சுருந்தேன்னு சொன்னால் இப்போ இன்னும் உதவியாக டக்கு சிலவாகுது. அதால் வந்து வாங்கி வச்சுட்டேன், காசு கிடைக்கிற டைம்லேயே வாங்கி வச்சுட்டேன். அதே மாதிரி இது வந்து ஃபுட் கலர் ரோயல் ப்ளூ அப்படின்ற மாதிரி, ரோயல் ப்ளூ. நான் இப்போ செய்ய போகிற க்ரீமு வந்து ரோயல் க்ரீம் தான். அப்போ இப்போ தான் பார்த்தேன் நான், ரோயல் ப்ளூன்னு இருக்குது. இதுவும் வந்து 180 ரூபா அப்படித்தான். இது வந்து இப்போ ஒரு 2 டோட்டா 3 டோட்டா அப்படி கிட்ட தான் விட போகிறோம். இப்போ இது கேக் செய்கிறவைக்கு, இப்போ தொடர்ந்து கேக் செய்து கொடுக்குறவைக்குன்ற லாபம் என்று சொன்னால், இப்போ இதுலையெல்லாம் இந்த சுகர்லையெல்லாம் வந்து நாங்கள் இவ்வளவும் போட போகிறது இல்லை. இதில் ஒரு காப்பங்கு தான் போட போகிறோம். கேக் செய்கிறவைக்குன்னு சொன்னால் கட்டாயம் இது வந்து நல்ல லாபம். இப்போ நாங்கள் இதுக்கு மட்டுமே ஒரு கேக் செய்கிறதுக்கு மட்டும் வாங்குறோம்னு சொன்னால் கொஞ்சம் நட்ட மாதிரி தானே, அதுக்கு கடையிலேயே வாங்கலாம் அப்படின்ற மாதிரி தான். ஆனால் என்ன, எந்த பிள்ளைக்கு எந்த கையாலேயே செய்து கொடுக்க ஆசைப்பட்றேன். நான் இப்போ செய்ய போகிறேன் அவருக்கு. அதோட வந்து இது வந்து நீல கலரில் இருந்துச்சு, வடிவாம்பர் இருந்துச்சு. இதுவும் வந்து இது 65 ரூபாவோ அப்படி மாதிரி. சும்மா லோலிபப் தான். ஆனால் இந்த ஒடிமா இருக்கிறபடியா மேலே குத்தி விடுவோம். இருக்குது இது ஒன்றே தான் இருந்தது. நான் இதில் வந்து வேண்டுவோம் நினச்சின்னா நான் ஒன்றே தான் இருந்தது. அப்போ வந்து வாங்கினான். ஏதாச்சும் அதில் மேலே கொழுவையிலும்னு சொன்னால் கொழுவி விடுவோம். இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு இப்படியான தானே விருப்பம். அப்போ அப்படி கொழுவி விடுவோம்ண்டு. அதே மாதிரி தங்க காசு வாங்கியிருக்கேன் தம்பியை கொடுக்குறதுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து சாக்லேட், இதுக்குள்ள வந்து உள்ளுக்குள்ளே சாக்லேட் இருக்கும், உரிச்சு சாப்பிட்றது. அப்போ இது வந்து வாங்கினா இதுவும் ஏதாச்சும் டெக்கரேஷன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி வாங்கினா. அதே மாதிரி நீல கலரில் இருந்தது. அப்போ நீல கலரில் தாங்கலைன்னு சொல்ல ஒரு 2 நீல கலர் தான் கிடந்தது. அப்போ மிச்சத்துக்கு வந்து ஒரு 5 கிட்டனா. அப்போ மிச்சத்துக்கு வந்து கோல்ட் கலர் தந்துக்கிறார். அப்போ இடையிடையில் அப்படி ஏதாச்சும் செட்டப் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி, இல்லாட்டி மேலே வைக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ வேண்டி இருக்கிறேன். மிச்சம் என்னடா கேக்குக்கு அவள் இதை மட்டும் வேண்டி வச்சுக்கிறாள், மிச்சம் இல்லாமல் அவளுக்கு தேவையில்லையா, இப்போ மேலே போடுறது தூறது அது மட்டும்தான் வேண்டி வச்சுக்கிறாள், மிச்சம் தேவையில்லையா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. மிச்சம் வந்து என்னடா இருக்குது. நான் சொன்னேன் தானே, நான் கொஞ்சம் கவனம் உண்டு. அப்போ அக்ஷயோட 5 வயசுக்கு வாங்கினா அந்த கேக்குக்கு போடுற அந்த எல்லாமே இருக்குது, அந்த டிசைனுகள் போடுற இதுவள் எல்லாமே என்னடா இருக்குது. அப்போ அதுவள் ஒன்றுமே வாங்கலை. இப்போ இவ்வளவு தான் நான் வாங்கியிருந்தேன்னா
இதெல்லாம் வந்து இதில் நாங்கள் கணக்கே போடக்கூடாது என்ன சொன்னால் இது வந்து எங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நான் இன்னைக்கு கேக் பழகினேன்னு சொன்னால் கேக் பழகினேன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நான் எனக்கு இப்போ நான் கேக் செய்ய போகிறேன்னு சொன்னால் எனக்கு இது யூஸ் ஆகும். ஆனால் இது வந்து கொஞ்சம் விலை குறைவாக தான் வாங்கினா. ஆனால் பாவிக்கு முதலியாது இது எவ்வளோ பண்ணி நீங்கள் நினைக்கிறீங்க? 2040 ரூபாவோ 50 ரூபாயோ அப்படி மாதிரி தான். தராசிலான்னு இது வாங்கினா புரண்டி இல்லை, பாவிக்கு முதலியாது. இப்போ நாங்கள் ஒரு கேக்கை இப்போ தொடர்ந்து நாங்கள் அடிப்போம்னு சொன்னால் இது பலதாக போயிடும்னு நான் நினைக்கிறேன். என்னென்று சொன்னால் இப்போ காசு குறைவுன்றபடியாக குவாலிட்டியும் குறைவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நிறைய நேரம் அடிக்கிற விஷயம் 1 மணித்தியாலமா 2 மணித்தியாலமா நாங்கள் இப்போ கேக் அடிக்கிறோம்னு சொன்னால் இது சரி வராது. இப்போ க்ரீம் அடிக்கிறது விளையாடுறதுக்கு ஓகே. இப்போ நான் பாவிக்கையிலே நான் சொல்கிறேன் அப்படிக்கு தான் இப்போ ரெண்டா காசு கேட்டு மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். எல்லாமே எனக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி நான் வந்து கிளாஸுக்கு போவைக்கேன் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போ என்ன மாதிரி இவ்வளவு முடியுது. ஆனால் கூட தான் முடியும். ஆனால் பார்ப்போம் இப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் நான் இப்போ நாங்கள் கிளாஸுக்கு போகிறோண்டாலும் சும்மா போகலாது. இப்போ ஒவ்வொரு கோர்ஸுக்கும் ஒவ்வொரு காசு கட்டி தான் நாங்கள் படிக்க வேணும். அப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு முதலாவது இப்போ எனக்கு ஆசை கேக் செய்ய கேக் பழக வேணும். அதுக்கு பிறகு நிறைய பிளான் இருக்குது. கேக் தான் பழகணும்ன்ற ஆசை. கேக்கும் தையலும் முதலாவது முக்கியமான விஷயம். கேக்கும் தையலும் ஒரே முக்கிய பழகணும்ண்டு இப்போ அதைத்தான் இப்போ போயிட்டு இந்த வெள்ளிக்கிழமை கதைச்சிட்டு சனிக்கிழமை போகிறதா ஒரு ஐடியா இருக்குது. பார்ப்போம். இவ்வளவு அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குதா பிடிக்கலையா, அந்த நம்மளாவது பிறந்த மாதிரி செஞ்சு கேக் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்லிக் கொடுங்க. அதே மாதிரி தான் தம்பியிலையும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். முதல்ல ஒருக்கா ஏதோ ஒரு இதில் வந்து காட்டியிருக்கிறேன். தம்பியிலையும் ப்ளூ கலரில் நல்ல வடிவாக தான் செஞ்சுருந்தேன். நான் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ரை பண்ணுவோமான்னு யோசித்தேன் நான் இந்த கேக்கும். ஆனால் ஆகலும் வித்தியாசமாக செய்கிறது ரை பண்ணுறேன்னு சொன்னால் சுதப்பி விட்டாளமன்ற போட்டு தான் ஓரளவாக செய்ய போகிறேன். அதுக்கு தான் கேக்குக்கு வந்து படிக்க போகிறோம். கேக்குக்கு வந்து படிச்சேன்னு சொன்னால் எல்லாத்துலேயும் வந்து எனக்கு செய்கிறதுக்கு அளவான டேலண்ட் வந்து எனக்கு வந்துடும். அதுக்கு பிறகு நான் என்ன நினைக்கிறேனோ எவ்வளவு டிஃப்ரெண்ட்டாக என்னால் செய்ய முடியுமோ அவ்வளோதுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து நான் செய்வேன். இவ்வளவு நான் இந்த வீடியோ பிடிச்சிருக்குதா அப்படி கீழே அப்படின்றது சொல்லிக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.